வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர், நிர்வாகி மற்றும் சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர், பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், அதானிக்காக மோடியிலிருந்து ட்ரம்ப் வரையும் மெனக்கிடுறாங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இப்ப பாகிஸ்தானுடைய நம்ம தேசிய பாதுகாப்பு கொள்கையிலேயே ஒரு மாற்றத்தை செய்து கேட்டா ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ், இது ஒரு வளர்ச்சிக்கான திட்டம்ங்கிற வழக்கமான அவர்களுடைய பதிலின் அடிப்படையில் தேசிய பாதுகாப்பு கொள்கையில் சமரசம் செய்தாவது அதானிக்காக நம்ம ப்ராஜெக்ட் செய்யணுங்கிற ரேஞ்சுக்கான விஷயங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது தவிர்க்க முடியாததா? நிச்சயமா தவிர்க்க முடியும் தான். இது கார்டியன் அப்படின்னு ஒரு ஆங்கில பேப்பர்ல வந்திருக்கு. இது இங்கிலாந்துல பப்ளிஷ் ஆகிற பேப்பர். அதனால இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி போட்டுடுச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இந்த நம்ம ஊரில் ஒரு ரூல் இருக்குது. பார்டர்லேருந்து 10 கிலோமீட்டருக்கு வரைக்கும் நீங்கள் எந்த இந்தியன் புது ப்ராஜெக்ட்டு போட முடியாது. கிராமம் முன்னாடியே இருந்து வீடு முன்னாடியே இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா சில கிராமமே பாதியாக பிரிஞ்சிருக்கு. அது மாதிரி இருந்தால் பண்ணலாம். இல்லாட்டா 10 கிலோமீட்டர் இந்த சைட்லேருந்து ஒன்றுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா என்றைக்காவது பாகிஸ்தான் நமக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம டேங்க்கு, ஆமாம், டிஃபென்ஸு, அந்த மைனை புதைச்சி வெடிக்க வைக்கிறது, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு லேண்டு தேவைப்படும். அதனால் 10 கிலோமீட்டருக்கு பார்டர்லேருந்து எதையுமே விட மாட்டாங்க. ஏன்னா இப்போ அங்கே டேங்க்கு நாற்றணும், பீரங்கிங்க போஃபர்ஸ் மாதிரி பீரங்கிங்க நாற்றணும், இல்லை மைன்ஸ் அப்படிம்பாங்க, கீழே புதைச்சி வச்சுருப்பாங்க. பாகிஸ்தான்காரன் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு அந்த ஏரியா தேவை. நாமளாம் ஆர்மியில் அதை விடவே மாட்டாங்க. ஆனால் இவர் ரொம்ப நெருங்கியவர். பிரைம் மினிஸ்டரே அவரோட ஃப்ளைட்டில் தான் போய் பதவி ஏற்றவர். அதனால அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க. கார்டியன் பேப்பரில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏப்ரல் 2023 மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸை ஃபோர்ஸ் பண்ணி ஆர்மிக்காரங்க அன்னேம்டு சோர்ஸஸ்ங்கிறாங்க. ஏன்னா இனிமேல் பேரை வெளில சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் அப்போஸ் பண்ணியும் ப்ரெஷர் இன் பிஎம்ஓலேன்னு அதை ஓவர் ரூல் பண்ணி அந்த இடத்துல ப்ராஜெக்ட்டு சோலார் பேனல் வெயில் நிறைய வருது, அது ஒரு பாலைவனம் அப்படிங்கிற தலைவருக்கு ரொம்ப லாபம் வரணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளில் இத்தனை நாள் நாம் 75 வருஷமாக இருந்த ரூலை சட்டத்தை மாற்றி பண்ணியிருக்கிறாங்க. இது நாட்டுக்கே பெரிய ஆபத்து. ஏன்னா பாகிஸ்தான்காரன் என்றைக்கு வேணால் உள்ளே வரலாம். உள்ளே வரச்சு இதை பிடுங்கிட்டலாம் நம்மளால் போர் போட முடியாது. அவனுக்கு இது ரெடியாக ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு ஏரியா மாதிரி இருக்குது. இது மேலே ஒரு குண்டை போட்டுட்டு அவன் ஓடி வந்தான்னா ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளே வந்துடுவான். அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஏதாவது பண்ண முடியும். இது டோட்டலி செக்யூரிட்டி ரிஸ்க்குன்னு முன்னாடி இருந்த ஆர்மி கமாண்டர், ஜென்ரல், இப்போ இருக்கிற ஆர்மிக்காரங்க இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா அதிகாரமும் கையில் இருக்கிறதுனாலையும், நேஷ்னல் மீடியாவே அவங்க கையில் இருக்க, தேசிய மீடியா இது எல்லாமே கையில் இருக்கிறதுனால இதை வெளில வர விடாமல் அமுக்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆங்கிலத்தில் இங்கிலாண்டில் பப்ளிஷ் பண்ணுற பேப்பர் மேலே அமித்ஷாக்கோ மோடிக்கோ கண்ட்ரோல் கிடையாது. உண்மை பட்டவர்த்தனமாக வெளில வந்துடுச்சு. இதுக்கு மேலே இதை நீங்கள் மூடி பழிக்க முடியாது. அதனால் இப்போ பார்லிமெண்ட்டில் இதை பேசவே மாட்டாங்கன்னாங்க. இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பெரிய அமளி. ஆனால் பிரதமரே இங்கே இல்லை. ஆனால் இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, பாகிஸ்தான் 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 நம்மளை தன்னால் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. டெரரிஸ்ட் டெரரிஸ்ட் டெரரிஸ்ட்னாங்க. டிமானிட்டைசேஷன் போது அந்த பணியில் இருக்கிற சோல்ஜர் பற்றி நினைங்கன்னாரு. இப்போ அந்த சோல்ஜரை பற்றி கவலை இருந்துட்டுனா இதை கொடுத்துருப்பாரா? சோல்ஜர் எங்கன்னா போனாலும் பரவாயில்ல, என்னோட நண்பனுக்கு பிஸ்னஸ் பண்ணால் போகிறோம் அப்படிங்கிற ஒரே நிலைமை. பங்களாதேஷ்லேயும் அதே பண்ணியிருக்கிறாரு. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா, வங்கதேசலையும் இருக்கு இதே மாதிரி. ஜார்க்கண்ட்ல இருந்து பங்களாதேஷுக்கு பவர் சப்ளை பண்ணிட்டு இப்போ அதானி வெர்சஸ் பங்களாதேஷ் தனியாக ஓடிட்டு இருக்கு. எவனா 1க்கு 2 பவர் விலையை வித்துட்டு இருந்தாரு. அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். அந்த பவரை இந்தியாவுக்கு விற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேங்கிறார் இவர். ஸோ அங்கேயும் ப்ராப்ளமு. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் இவரை பற்றி கரப்ஷன் இஷ்யூ வந்தது. அதானியை பற்றி முன்னாடி அந்த ராஜபக்சா இருக்கும்போது இது ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒரு பெரிய மினிஸ்டர் பெரிய அஃபிஷியல் இதை சொன்னோன்னா அவர் ரிட்டையர் ஆகிட்டார், அதனால பேசுகிறாங்க நம்பிக்கிறாங்க. இப்போ அனுரா திசநாயக்கா வந்திருக்காரு. இவர் வந்தோன்னா எடுத்து இது மாதிரி கரப்ஷன் நடந்திருக்கு, அதனால நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்போ பிஜேபி சார்ந்தவங்க பக்த கோடிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இது வெறும் சஸ்பென்ஷன் தான், பர்மனெண்ட் கிடையாதுன்னு. இன்றைக்கி எக்கனாமிக் டைம்ஸில் என்ன வந்திருக்குன்னா, ஸ்ரீலங்காவில் இனிமேல் நான் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வெளில வாங்கிட்டார். இந்தியாவில் நம்ம இன்வெஸ்டிகேட்டே பண்ணுறது கிடையாது. ஆனால்
ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஓடி போயிட்டாரு. பங்களாதேஷ் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. கீனியா கேன்சல் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரதமர் போய் அந்த ஆளை பார்த்த உடனே இந்த கான்ட்ராக்ட் சைன் ஆயிருக்கு. பிரதமர் என்ன பேசினார்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்களும் நானும் ரூமில் இல்லை, பார்க்கறதுக்கு இல்லை. ஆனால் தெய்வதீனமாக என்ன இருக்குன்னா, பிரதமர் அந்த ஊர் நாட்டு தலைவரை சந்தித்த உடனே இந்த டீலிங் நடந்திருக்கு. இது கோர்ட்டுக்கு போச்சனாலும் சரி, இல்லை அந்த அதிபர் போய் அடுத்த அதிபர் வந்தால் இந்த நியூஸ் எல்லாம் வெளில வந்து கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு பண்ண உதவி ஓப்பனாக வெளில வந்துடுச்சு. இப்போ வந்து ட்ரம்ப் என்னோட நண்பர் அப்படின்னு அகமதாபாத்தில் ஒரு பெரிய மீட்டிங்லாம் போட்டார் அவர். ஹவுடி மோடி அப்படின்னு மாதிரி அப்படின்னா மீட்டிங் போட்டார். இந்தியாவுக்கு ஏதாவது செய்வாரா அப்படின்னு நம்ம மோடி அவரோட நண்பரை வச்சு இந்தியாவுக்கு ஏதாவது செய்வாரான்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 108 இந்தியர்களை சங்கிலியால் கட்டி, நீங்களும் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, சங்கிலியால் கட்டி மாட்டை கூட மோசமாக பிளேனில் ஏற்றி தண்ணி கூட கொடுக்காம கொண்டு வந்து இங்கே தள்ளி விட்டு போனாங்க. அதே மாதிரி பாலும் தேனும் ஆறா ஓடுற குஜராத்லேயும் நிறைய பேரை தள்ளிட்டு போனாங்க. அப்போலாம் பிரதமர் வாயே திறக்கலை. இப்போ அவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு. அமெரிக்காவில் நாளைக்கோ நாளைக்கோ சந்திப்பு. அதுக்கு முன்னாடியே மோடியோட நண்பர் அதானி மேலே ஒரு அமெரிக்காவில் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆமாம். மாயமாக பிரதமர் போகிற அன்னைக்கு அந்த சட்டத்தையே கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. போகிறதுக்கும் சட்டத்தை நிறுத்தி வச்சது தொடர்பு இருக்குது. நான் இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் மாயமாக என்ன இருக்குன்னா, ஒருத்தர் இறங்கினார். இப்போ கல் இருக்குது ஒரு மரத்தில், அடியில் நீ உட்காந்துன்னு இருக்க, கல்லோட பானை உன் கையில் இருக்குது. நீ கல் குடிக்கலைன்னா யார் நம்புவாங்க? அப்போ இத்தனை நாள் கையெழுத்தாகாதது இவர் போகிற அன்னைக்கு கையெழுத்தானா என்ன அர்த்தம்? இப்போ ட்ரம்ப் 2 வாரமாக இருக்காரு. ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து இருக்கிறாரு. 3 வாரமாக இருக்காரு. கரெக்டாக இவர் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நடக்குதே. ஏன் அது 10 நாளைக்கு முன்னாடி நடக்கலை? ஸ்ரீலங்காக்காரன் சொல்கிறான் கரப்ஷன் இருக்குன்னு, கினியாக்காரன் சொல்கிறான், பங்களாதேஷ்காரன் சொல்கிறான். செபி சீஃப் மேலே நீங்கள் ஒன்றும் ஆக்ஷனே எடுக்கலை. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இல்லை, இப்போ அவங்க ட்ரம்ப் செய்திருக்கிற திருத்தத்தின் மூலமாக, அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு பணம் கொடுக்குற கம்பெனி மீது எந்த கரப்ஷன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைன்னு கொண்டு வந்துட்டாங்களா? இப்போ அதாவது அமெரிக்க கம்பெனி இந்தியாவில் லஞ்சம் கொடுத்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த லஞ்சம் கொடுத்தா தான் பிஸ்னஸ் நடக்கும். அதனால் அமெரிக்கன் லஞ்சம் கொடுத்தா ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது ஜட்ஜு சொல்லணும். ஸோ இது என்ன ஆகும்னா, கேஸே நடக்காமல் 1 வருஷம் 2 வருஷம் இழுப்பாங்க. கேஸ் ஹியரிங்கே அப்படியே வாய்தா மேலே வாய்தா. நம்ம உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். வாய்தா வேலை வாய்தாவா கவர்மெண்ட் வக்கீல் கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தால் என்ன ஆகும்? அதான் ஆகும். அந்த மாதிரி போய் எப்படியாவது அதானியை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. போஸ்ட்போன் ஆகிட்டே போகும். ஏன்னா அதானிக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம் இல்லையா? அவரோட போட்டியாளராக இருக்கிற அம்பானி சில $1 மில்லியன் அதுக்கு டொனேஷனாக கொடுத்தோன்னே அவர் போய் ட்ரம்ப்போட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. நம்மளால் உள்ளே போயிருந்தாருன்னா அன்றைக்கே தூக்கி உள்ளே வச்சுருப்பான். சட்டத்தின்படி உள்ளே வச்சுருப்பாங்க. இன்னி இருக்கிற நிலைமை என்னென்னா, கௌதம் அதானியோ சாகர் அதானியோ அமெரிக்காவுக்குள்ளே காலே எடுத்து வைக்க முடியாது. அந்த நிலைமையில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அப்பட்டமாக இது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வழி. ஸோ இப்போ தெளிவாக என்ன தெரியுதுன்னா, ஒரு ஊரில் நடந்தால் தப்பு இல்லாமல் இருக்கலாம். கீனியா, பங்களாதேஷ், கீனியாவில் கோர்ட் ஆர்டர், பங்களாதேஷில் சீக்கசினா மாற்றினப்புறம், அரசாங்கம் மாறினப்புறம் ஸ்ரீலங்காவில் இவர் எங்கெல்லாம் தொட்டிருக்காரோ எல்லா இடத்துலையும் ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ ஏன் இங்கே சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுக்கு ட்ரம்ப்பும் உடந்தை ஆகுறாரா? அவர் பேசணும். ட்ரம்ப் எதுக்காக இருந்தாலும் உடந்தாதானே. அவருக்கு வந்து ஐ வாண்ட் டு மேக் அ டீல் தானே சொல்கிறாரு அவர். இப்போ அவர் என்ன சொல்றாரு? எத்திக்ஸ்லாம் கிடையாது. எத்திக்ஸ் மாரல்லாம் இருந்தால் இப்படியா இருப்பான்? கிடையாது, மாரலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவருக்கு கிடையாது, தார்மீகம் கிடையாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் பொட்டி பணம் எவ்வளோ. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாலஸ்தீன்களுக்குன்னு ஆக்சுவலாக இஸ்ரேலுங்கிற ஊரே பாலஸ்தீனியனோடது தான். அதை பிடுங்கி கொஞ்சோண்டு ஊர் கொடுத்துருக்கீங்க. அந்த காசாவை நான் டெவலப் பண்ணுறேன், ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் நிலத்தை இங்கே ஒரு 10 ஏக்கர் வாங்கி ஒரு புது ஊர் கட்டுற மாதிரி சொல்கிறாரு. அங்கே இருக்கிற பாலஸ்தீனியன்களை தான் நான் விரட்டி விட்டுட்டு எகிப்துக்கு ஜோர்டானுக்கு அனுப்பி விட்டுறேன். ஈஜிப்டுக்கு ஜோர்டானுக்கு அமுச்சு விட்டு அதை நான் பெரிய ஏரியாவாக டெவலப் பண்ணி இஸ்ரேலில் ஒரு பகுதியாக ஆக்குறேங்கிறாரு. இது எவன் ஒத்துப்பான்? ஆல்ரெடி ஜார்டனில் இருக்கிற பாலஸ்தீனியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காருன்னா அங்கேயே தகராறு இருக்குது. அவங்களுக்கே சாப்பாட்டு கட்டத்தில் இருக்காங்க. ஈஜிப்டின் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஊருக்கு விரட்டி விட்டிங்கன்னா இந்த லேண்ட் எப்படி போகும்? ஹமாஸ் வேற இதுக்கு மிரட்டல் விட்டுருக்குறான். அதனால் இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி. அவர் எப்போதுமே ரியல் எஸ்டேட் டெவலப்பர், பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கட்டியிருக்கிறாரு. இப்போ அவர் பதவியில் இருக்கிறார். ஊரே கட்டுவோமே
அப்படிங்கிற ஆசை. இங்கே மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது அவர்கிட்ட. ம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெளியூரில் இருக்கார்ல, இப்போ வந்து கிரீன்லாண்டுங்கிற ஊர் ஐஸ்லாண்டோட ப்ரொடெக்ஷனில் இருக்குது. ஆமா. அந்த ஊரை இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு எழுதி கொடுங்க எழுதி கேட்குறாரு. கொடுக்குறாரு. கனடாவே கேட்குறாரு அவர். அவர் கிரீன்லாண்டை எழுதி கேட்குறாரு. அதே மாதிரி பனாமா கெனால் ஒரு காலத்தில் அமெரிக்கா கட்டியிருந்தாலும் பனாமாங்கிற ஊருக்கு கொடுத்துட்டாங்க, ம். அதை திரும்பி கொண்டாங்கிறாரு. ஸோ இவர் வந்து வேற ரேஞ்சில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதனால் இதில் வந்து உலக பொருளாதாரமே திருப்பி போடப்படும். அதனால் இப்போ இந்த அன்ஸ்டேபிளாக இருக்குல்ல, உலகமே அன்ஸ்டேபிளாக இருக்குது. ம். அடுத்த நாள் அவர் என்ன பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது. ம். ஒரு அலுமினியமில் ஒரு டேக்ஸ் போட்டிருக்காரு ஆமா, 25%, ஸ்டீலில் 25% டேக்ஸ் போட்டிருக்காரு. 7 நாளாக நம்ம பங்குச்சந்தை சரிஞ்சிட்டே போகுது. தங்கத்தின் விலை எகிரி எங்கேயோ போயிடுச்சு. இல்ல இப்ப மோடி, ட்ரம்ப் சந்திப்புல நம்ம பேச வேண்டியது, இப்ப வெளியேற்றப்பட்டவர்கள், அங்க நம்ம பொருள் அங்க போனதெல்லாம் இவங்க அதிக வரி போட்டது. இதையெல்லாம் குறைங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் பேச மாட்டாரா? அதெல்லாம் அந்த பேசல. மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. சரி, நாளைக்கு பார்க்க போறாரு. ம். நீங்களும் இருக்க போறீங்க ஜீவா. ம். 7,20,000 பேர் இந்தியர்கள் அங்கே விசா இல்லாமல் இருக்கிறாங்க. ம். அவங்களெல்லாம் பரவாயில்ல மன்னிச்சு விட்டுடுன்னு சொல்லி பாது வாங்கிட்டு வராரா, இல்லை அவங்கள நாங்களே மரியாதையாக பிளேன் அனுப்பிச்சு ம். எங்கள் ஆளுங்களை நாங்களே கூப்பிட்டு வந்துக்கிறோம்னு சொல்கிறாரா? ம். ஏர் இந்தியாவுக்கு வந்து பிளெயின் கொடுத்து காசு கவர்மெண்ட் கொடுத்து அவங்க நம்ம ஊருக்கு வழங்க தானே, ம். மனுஷங்களாம் நடத்தி கூப்பிட்டு வரலாம். அந்த ம். இது மாதிரி சங்கிலி போட்டு கட்டி அனுப்பாதுன்னு சொல்ல தைரியம் இருக்கா? அப்படி கூட சொல்ல மாட்டாருங்கிறீங்களா? எங்கள் பார்லிமெண்ட்லேயே சொல்லலையே அவர். நம்ம ஊரில் பார்லிமெண்ட்லேயே ஜெய்சங்கர் பேசலையே. ம். அமெரிக்கா பண்ணது நியாயங்கிற மாதிரி தானே பேசினார். ம். இல்லை H1B விசா நிறைய கொடுங்கன்னு கேட்க போகிறாரா? அதெல்லாம் கேட்க மாட்டார். எல்லாம் வேணா பண்ணிக்கங்க, என்னோட நண்பனை கவனிங்க. இங்க H1 விசா கொடுத்தாலும் கொடு, இந்தியர்களுக்கு கொடுக்காமலே போ, கை விலங்கிட்டு அனுப்புங்க, கால் விலங்கிட்டு வேணாலும் அனுப்புங்க, அதெல்லாம் உங்க இஷ்டம் சாமி. பட் அதானி மேல ஒரு கேஸ் இருக்கு, அதுக்காக ஏதாவது பண்ணுங்க, இவ்வளவுதான் கேட்பாரு. இதுதான் முதன்மையா ஏன்னா பட்ஜெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் என்ன கேட்குறான், ஹார்லி டேவிட்சனுக்கு டேக்ஸ் போடாத, அதுக்கப்புறம் இந்த பாதாம் மரத்துக்கு டேக்ஸ் போடாத, வாஷிங்டன்லேன்னு வர ஆப்பிளுக்கு டேக்ஸ் போடாத. ஹார்லி டேவிட்சன் கதையை தான் நீங்கள் இதுலேயே முடிச்சிட்டீங்க. எதுலேயே முடிச்சிட்டீங்க? பட்ஜெட்லேயே டேக்ஸை குறைச்சிட்டிங்க. அவங்க கேட்குற மெட்டீரியலுக்கெல்லாம் வரியை குறைச்சிட்டு தானே இவர் போயிருக்கிறாரு. மற்றவெல்லாம் இப்போ மெக்சிகன் பிரசிடென்ட் இருக்காங்க, இத்தனைக்கும் அவங்க ஒரு லேடி. அந்தம்மா என்ன சொல்லுது, நீ பார்டர் கட்டுவியா, தைரியம் இருந்தால் கட்டு, ஒரு சைடில் வால் கட்டினேன்னா உங்கள் லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லாக உங்கள் பொருள் ஒன்றுமே வாங்க மாட்டோம், நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க மாட்டோம், கோகோ கோலா குடிக்க மாட்டோம், பெப்சி குடிக்க மாட்டோம், மெக்டானல்டு ஒன்றுமே பிஸ்னஸ் இருக்காது உனக்குன்னு பேசுது. இங்கே தான் பிரதமர் வாயை திறக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஸோ ஒரு சின்ன நாடு கூட அந்த அளவுக்கு ஒரு மிரட்டுறாங்க. இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, ஜனநாயக நாடு. இன்னும் சொல்ல போனா இந்திய பொருளாதாரத்தையும் அவ்வளவு பெரிய இந்தியர்களுடைய சந்தையும் ஒரு வகையில நம்பிதான் அமெரிக்காவே இருக்கு. அவ்வளவு மேன் பவர் வச்சா கூட இவங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு. ஏன் பேசலன்னு நீங்க சொல்லுங்க. அப்ப முழுக்க இந்தியாவின் மீதோ, இந்திய இறையாண்மையின் மீதோ, இந்தியர்களின் மீதோ எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் வெறுமனே அந்த பெருநிறுவன முதலாளி அதானி மட்டும் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அக்கறை இருக்குன்னா இல்லைங்கிறதுதான் பெரிய வார்த்தை. நீங்க போறீங்கல்ல, நான் சொன்னேன் பனைமரத்துக்கு அடியில நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கல்லு குடிச்சீங்கன்னு தான் எடுத்துக்கணும்னா. நீங்க போறீங்க, இந்தியர்களை வெடிவிடாம இனிமே இந்தியர்களை மரியாதையா உங்க ஊருக்கு திரும்பி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு ஒரு வார்த்தை வந்துதான் இது வரைக்கும் வரல. இந்தியர் பொருட்கள் மேலே டேக்ஸ் கிடையாதுன்னு சொன்னாரா? கிடையாது. இந்தியாவிலேருந்து போகிற ஸ்டீலுக்கும் டேக்ஸ் உண்டு, அலுமினியத்துக்கும் டேக்ஸ் உண்டு. இந்தியா மேலே டேக்ஸ் சொல்லியிருக்கிறாரா? இல்லை. இது வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்த ஒரே கன்செஷனு இந்த கேஸ் எல்லாம் நிறுத்தி வைக்கிற ஒன்று தான் கன்செஷனு. அது மட்டும் தானே கொடுத்துருக்கிறாரு, வேற என்ன கொடுத்துருக்கிறாரு? ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அங்கு வாழ்கின்ற இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதிலிருந்து இனிமேல் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் நமக்கான பொருட்கள் வரி இறக்குமதி விதிப்பதிலிருந்து எந்தவித நம்பிக்கையும் உத்தரவாதம் வரல. இதுவரை இல்லாத சந்திப்பின் போது இது எதுவுமே இல்ல. ஆனா அதானிக்கான கேஸ் இது மட்டும் அந்த போறதுக்கு முன்னாடியே நடக்குதுன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிதான் நான் கேட்கிறேன். ஒரு இந்திய நீங்க என்னவா இருக்கு, நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? பனைமரத்துக்கு அடியில உட்காந்துக்கிட்டு நான் கல்லு குடிக்கலன்னு ஏன் பனைமரத்துக்கு அடியில உட்காந்துட்டு இருக்கிறேன்? இப்போ பால் குடிக்கிறது வீட்டுல உட்காந்து குடிச்சிடலாமே. இப்ப நான் சொல்றேன்ல, நான் தண்ணி அடிக்கிறது இல்லைங்கிற, நான் பனைமரம் டெய்லி போய் பனைமரத்துக்கு அடியிலேயே உட்காந்துன்னு தான் என்ன அர்த்தம்? கண்டிப்பா ஒரு பொருளாதார நிபுணரா மட்டும் இல்லாமல் ஒரு இந்திய குடிமகனாகவும்
உலகெங்கும் வாழக்கூடிய இந்தியர்களுடைய நலன், பொருளாதாரம் சார்ந்தும் சிந்திக்கக்கூடிய வகையில் இந்த மாதிரியான சந்தேகங்களை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க. பார்ப்போம், இதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய கடமை, கடப்பாடு ஒரு அரசுக்கு இருக்குது, ஒரு பிரதமராக அவருக்கு இருக்குங்கிறதையே நம்ம புரிஞ்சுக்குவோம். சர்வதேச அளவில் ஏதோ ஒரு நாட்டில் நடக்கின்ற அரசியல் மாற்றங்கள், பொருளாதார சரிவுகள், நிர்வாக குளறுபடிகள், ஊழல், எதேச்சதிகாரம், இது எல்லாம் பூமி பந்தை முழுவதும் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த விதத்தில் அமெரிக்கா, இந்தியா 2 நாடை ஒப்பிட்டாலுமே மிகப்பெரிய பாதிப்பு உலக அளவில் வரப்போகுது. நடக்கின்ற சண்டைகள், சந்தைக்கான போட்டி, நாடு பிடிக்கிற போட்டி எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவும், பொருளாதார புள்ளிகளை இணைக்கக்கூடிய காரணிகளாக இருப்பதாகவும் ரொம்ப விரிவாக உங்களுடைய ஜியோ பாலிட்டிக்ஸ் நாலேஜ்லையும் எக்கனாமிக்ஸ் நிபுணத்துவத்திலிருந்து ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.